நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகுமிடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகுமிடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகைச் சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகைச் சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்தில் இருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடம் இருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். சிந்தனை: இயேசு தாம் யார் என்பதை மேலும் மேலும் தெளிவுபடுத்த இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் இடையிலான பதட்டம் அதிகரிக்கின்றது. பரிசேயர்கள் உண்மைக்கு தங்களை இறுக பூட்டி வைத்திருந்தனர். நீங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று இயேசு சொன்னது ஒருவர் தமது பலவீனத்தால் செய்யும் பாவத்தை குறித்து அல்ல, மாறாக இயேசுவை மெசியாவாக இறைமகனாக ஏற்றுக்கொள்ள மறுத்த பரிசேயர்களின் அடிப்படையான பெரும் பாவத்தை குறித்தே சொன்னார். இயேசுவை நம்ப மறுத்த பரிசேயர்களை இயேசு ஏன் சீண்டினார்? இயேசு வெறுமனே வாக்குவாதத்திற்காக பரிசேயர்களை சீண்டவில்லை. மாறாக அவர் தம்மை பற்றி எடுத்துரைத்த உண்மையாலும் பரிசேயர்கள் அவரை நம்ப வேண்டிய அவசியத்தாலும் அந்த கொந்தளிப்பு ஏற்பட்டது. இயேசு தம்மை பற்றிய உண்மையை வெளிப்படுத்தி தம்மை நம்பி நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள மக்களை அழைத்தார். இருப்பினும் இயேசு தம்மை மெசியா என்றும் இறைமகன் என்றும் இருக்கிறவர் தாமே என்றும் சொன்னதை தங்களை நேர்மையாளர்கள் என்று கருதிய பரிசேயர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. இயேசுவின் இந்த அடையாளம் மெசியா எப்படி இருப்பார் என்பது குறித்த அவர்களின் எதிர்பார்ப்புகளுடன் பொருந்தவில்லை. மேலும் இயேசு தாம் யார் என்ற உண்மையை அவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்திய போதும் பரிசேயர்கள் மெசியாவை பற்றிய தாங்கள் நம்பியிருந்தவற்றில் பெரும்பாலானவை தவறானவை என்பதை உணர்ந்திருந்த போதிலும் அவர்கள் மாற விரும்பாததால் அதை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. இவர்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல உண்டு. கடவுள் நம்மிடம் கேட்பவற்றை ஏற்றுக்கொள்வது கடினமாகும். முதலாவதாக, இந்த பரந்த உலகில் கடவுளின் தூய்மையான புனிதமான உண்மைகள் பெரும்பாலும் எதிர்ப்பை சந்திக்கின்றது அல்லது புறக்கணிக்கப்படுகின்றது. ஏன் முழுமையாக கூட அது நிராகரிக்கப்படுகின்றது. இயேசுவின் சீடர்கள் தமது நம்பிக்கையை வெளிப்படையாக வாழும்போது அல்லது நற்செய்தியை அறிவிக்கும் போது அவர்கள் தீர்ப்பிடப்படுகின்றார்கள்.
பொருத்தமற்ற உண்மைகளை கூறுகின்றார்கள் என்று குறை சொல்லப்படுகின்றார்கள், அல்லது நவீனத்துவத்தில் இருந்து விலகி வாழ்கின்றார்கள் என்று தாக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு நற்செய்திக்கு எதிரான செயற்பாடுகள் பல்வேறு வழிகளில் வெளிப்படுகின்றன. எமது தனிப்பட்ட வாழ்விலும் ஆண்டவரின் உண்மை, அவருடைய சித்தத்திற்கு நாம் சரணடைய வேண்டுமென்றும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றும் நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. எல்லாம் வல்லவரான, எல்லாம் அறிந்தவரான, எல்லாரையும் அன்பு செய்கின்றவரான கடவுள் எமக்கு எது சிறந்தது என்பதை அறிவார். தூய வாழ்வுக்கு தொடர்ச்சியான மனமாற்றமும் தாழ்ச்சியுடனான மனம் திரும்புதலும் தேவை. பரிசேயர்களைப் போல உண்மையை புறக்கணிப்பது எம்மை கோபத்திற்கும் தற்காப்பு மனநிலைக்கும் கொண்டு செல்லும். உண்மையை ஏற்றுக்கொள்ளும் போது அது மனமாற்றத்துக்கு நம்மை இட்டு செல்லும். உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்த பரிசேயர்களை இன்று சிந்திப்போம். இதனால் அவர்கள் மனமாற்றம் பெறவில்லை. நாங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்கின்றோமா? மனமாற்றம் காண்கின்றோமா? செபம். ஆண்டவரே, உமது உண்மையை ஏற்று எம்மை மாற்றிக்கொள்ள தடையாக இருக்கும் அனைத்தையும் அகற்றியருளும். ஆமென்.